மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இளைஞர் பரமேஸ்வரன் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த விவகாரத்தில் ராஜாஜி மருத்துவமனை விளக்கம் அளிச்சிருக்காங்க. இளைஞருக்கு உரிய சிகிச்சை அளிக்கலை அப்படின்னு சொல்லி உறவினர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் இப்போ விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மதுரையில பைக் விபத்துல சிக்கி காலில் எலும்பு முறிவு, இந்த சிகிச்சையில இருந்த இளைஞர் பரமேஸ்வர் அப்படின்றவரு உயிரிழந்திருக்காரு. இவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கல, அதனாலதான் அவர் உயிரிழந்துட்டாருன்னா அவங்க உறவினர்கள் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெச்சர் தள்ளுறதுக்கு 200 ரூபா கேட்கறாங்க, காலில் கட்டு போடுறதுக்கு 500 ரூபா கேட்கறாங்க, கட்டு போடுறதுக்கு ஸ்கேல் கூட வாங்கிட்டு வர சொல்றாங்க, மருந்து மாத்திரை எல்லாமே வாங்க சொல்றாங்க அப்படின்னு அவங்க உயிரிழந்த இளைஞரோட அண்ணன் ஒரு தகவல் சொல்றாரு. பேட்டியாவே கொடுத்திருக்காரு. இத என் தம்பியோட உயிர் போறதுதான் கடைசியா இருக்கணும், இனியாவது சரி பண்ணுங்க அப்படின்னு அவரு ரொம்ப ஆதங்கத்தோட சொல்லியிருக்காரு. ஜிஹெச் வர்றோம்னா அது எல்லாத்துக்கும் காரணம் காசு தான். காசு இல்லாம இருக்கவும் தான் ஜிஹெச்சுக்கு வர்றாங்க, அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. ஆனா அந்த மருத்துவமனையில காசு இல்லாதவங்கள நாய் போல பேசுறாங்க. காசு கொடுத்தாதான் எந்த வேலையும் நடக்குது. மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. கேஸ் சீட்டை கூட தொலைச்சிட்டாங்க சார், கண்டுபிடிச்சு நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்னு உயிரிழந்த இளைஞரோட சகோதரி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இந்த காட்சியெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இளைஞருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டது. கால் எலும்பு நொறுங்கிய நிலையில அனைத்து சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு. எலும்பு முறிவால் நரம்பு பாதிக்கப்பட்டு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் முழு தகவல் தெரிய வரும்னு அரசு ராஜாஜி மருத்துவமனை அவங்க தரப்புல விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. இது குறித்து விளக்கம் அளித்த அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளைஞருக்கு உரிய சிகிச்சை தான் அளிச்சோம், கால் எலும்பு நொறுங்கிய நிலையில அதற்கான சிகிச்சை அனைத்துமே கொடுத்திருக்கோம். பணம் வாங்குவது குறித்து உரிய ஆதாரங்களுடன் புகார் அளிக்கணும். அப்படி அளிக்கப்படுற புகாருக்கு நாங்க உரிய நடவடிக்கை எடுத்துட்டு வர்றோம். ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்கு, எடுத்துட்டு வர்றோம். இப்போதும் ஆதாரம் இருந்தால் சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அது போக எலும்பு முறிவால் நரம்பு பாதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். இது பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் முழு தகவல் தெரிய வரும்னு மருத்துவர்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாக சார்பில் விளக்கம் அளிச்சிருக்காங்க. நன்றி மாரிச்சாமி. ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. உறவினர்கள் தரப்புல என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு, மருத்துவமனை தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு. அந்த இளைஞர் பலியான விவகாரத்துல அவர் நரம்பு பாதிக்கப்பட்டு இளைஞருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் முழு தகவல் என்ன அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான முக்கிய செய்தியை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.